மதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை செயல்படுகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் நெல்லை புறநகர், நெல்லை மாநகர் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் இப்பொழுது நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நடந்து முடிந்த தேர்தலில் பணம்தான் தீர்மானித்தது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதன் விளைவாகத்தான் தஞ்சை அரவாக்குறிச்சியிலே தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் வேட்பாளர்கள், பணம் கொடுத்த வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை. தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபடுகிற கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் ஆணையத்துக்கே கூட அதிகாரம் இருந்தாலும் அது இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. எதிர்காலத்தில் இந்தியாவில் இன்றைக்கு இந்த நோய் இந்தியா பூரா பரவக்கூடிய ஆபத்து இருப்பதால் அது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையை அரித்துவிடும் என்பதனால் அப்படிப்பட்ட முழு அதிகாரங்களையும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கின்ற விதத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற வகையில் அமையும். இந்த தேர்தல் நேரத்தில் நான் பல குற்றச்சாட்டுகளை சொன்னேன். சிறுதாவூர் பங்களாவிலே இருந்து அங்கே நிறுத்தப்பட்ட கண்டெய்னரில் இருந்து பணம் பெருமளவுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது ஆந்திராவுக்கு என்று சொன்னேன். பலர் அதற்கு ஏளனம் செய்து கூட பேசினார்கள். ஆனால் அதற்கு பின்னர் திருப்பூருக்கு அருகிலே கண்டெய்னரில் பணம் பிடிபட்ட போது இதைத்தானே வைகோ முதலிலேயே சொன்னார் என்று அனைவரும் பேச ஆரம்பித்தார். அதுக்கு சரியான விளக்கத்தை ரிசர்வ் வங்கியும் தரவில்லை. அந்த சம்பந்தப்பட்ட வங்கியிலிருந்து எடுத்துக்கொண்டு போனதாக சொல்லப்படுகிற வங்கி அதிகாரிகளும் தரவில்லை. ஒரு பெரிய மர்மமாகவே கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் எந்த விதமான ஒரு விளக்கமும் வராமல் இருந்தது. எனவே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த சிபிஐ விசாரணைக்கு வங்கியும் வங்கி அதிகாரிகளும் தமிழக அரசும் முழு அளவிலே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எனவே இதில் உண்மை வெளிவரட்டும். அப்படி வெளிவருவது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு தமிழகத்திலே பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களுக்கு மேலும் ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறது. கேரள முதலமைச்சர் ஒரு நியாயமான கருத்தை பினராயி விஜயன் சொன்னார். தமிழக அரசோடு கலந்து பேசித்தான் எதுவும் செய்ய முடியும், அணையை பொறுத்த மட்டில் அது வலுவாக இருக்கிறது என்ற கருத்து தானே இருக்கிறது என்று கூறினார். உடனடியாக அவசரப்பட்டு அல்லது உள்நோக்கத்தோடு அவருக்கு வரவேற்பு பாராட்டு என்று தெரிவித்த போது அது கேரளத்திலே ஏற்கனவே இந்த அணையை உடைக்க வேண்டும் என்ற வெறிபிடித்த எண்ணம் கொண்ட சிலருக்கு இது ஒரு காரணமாக அமைந்து தமிழ்நாடு வரவேற்கிறது என்றால் கேரளத்துக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் துரோகம் செய்கிறார் என்ற பலத்த குற்றச்சாட்டை வைத்து முன்னாள் முதலமைச்சர் உமன் சாண்டி அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் கேரளம் பூராவிலும் அனைவரின் கிளர்ச்சியும் நடக்கும் என்றெல்லாம் எச்சரித்தார். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சியில் எல்லோரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் ஒரு அநீதியான ஒரு சட்டத்தை நிறைவேற்றியதனால் இந்த சூழலில் அவர் தான் சொன்ன கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு பினராயி விஜயன் தள்ளப்பட்டார். எனவே மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே வந்து நிற்பதைப் போல நம்முடைய அணை அகற்ற வேண்டும், புதிய அணை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆபத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இந்த மத்திய அரசு சார்பிலே அமைக்கப்பட்ட அந்த குழுவில் நாதன் அவர்கள் அதற்கு தலைவராக இருந்தார். இப்பொழுது புதிதாக ஒரு பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாதன் நியாயமான கருத்தை சொன்னார், இவரும் அப்படி சொல்வார் என்று எதிர்பார்க்கிறோம். எனவே ஒரு பக்கத்தில் முல்லை பெரியாருக்கு இதனால் ஆபத்து மட்டுமல்ல, நியூட்டோனோ திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது முல்லை பெரியார் அணை மட்டுமல்ல, அதைவிட அருகாமையில் இருக்கிற இடுக்கி அணைக்கும் பேராபத்தை ஏற்படுத்தும் என்பதால் நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக ஒரு தடையாணை பெற்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுக்காததால் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று தடுத்து கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். 1600 கோடி ரூபாய்க்கு